இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிர், என்ன கதிர், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல, இன்னும் நீ எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி கஸ்டம் ஆபீஸ்ல இருந்து சர்டிபிகேட் கொடுத்திருந்தாலும் மாமா இன்னும் முழுசா நம்பல. நான் தப்பு பண்ணிருப்பேனுங்கிற சந்தேகத்திலேயே அவர் என்ன பாக்குறாரு. நீ புள்ள தச்சியா இருக்கன்னு நம்பிட்டு தான் பாட்டி நம்மள இங்க தங்க வச்சிருக்காங்க. மாமாவும் அதனாலதான் அமைதியா போயிட்டாரு. ஆனா நீ கர்ப்பமா இருக்கிறதா நம்ம நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கோம் தானா? அதுக்காக என்ன பண்றது? அப்பா கிட்ட உண்மையை சொல்ல முடியாத ஒரு நிலைமை. புரியுது தானா? ஆனா இந்த உண்மையை நம்மளால ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. இந்த விஷயம் மாமாக்கு எப்படியும் தெரிய வரும். அப்ப அவர் ரொம்ப வேதனைப்படுவார். ஒருவேளை மாமா என்ன இந்த வாரிசு விஷயத்துல நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே நம்மளை பார்த்து கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது தானா? ஒவ்வொரு நிமிஷமா அதை பத்தி நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னால ஒரு முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. புரியுது கதிர், ஆனா இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லடா. இல்லதானா, நம்ம மேல நம்பிக்கை வச்ச ஒருத்தங்களை ஏமாத்துறதுதான் உலகத்துல பெரிய துரோகமே. அதுவும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யவே கூடாத பாவம். நாம இத வேணும்னு ஒண்ணும் பண்ணலடா. எனக்கு புரியுது, ஆனா இதுக்கு மேல நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒண்ணும் உண்மையை சொல்லுவோம், இல்ல இந்த வீட்டை விட்டு போயிடலாம். கதிர் என்ன சொல்லிட்டு இருக்கான்? அப்பாவை ஏமாத்துறது ரொம்ப தப்பு. இந்த உண்மை தெரிஞ்சா அவரால் தலை காட்ட முடியாது. ஒண்ணு உண்மையை சொல்லணும், இல்லனா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்றான். கதிர், ஒரு உண்மையை மறைச்சிட்டு இங்க இருக்கிறது தப்புன்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க இங்க இருந்து போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வர்றது கனவாவே போயிடும். ஏதோ ஒரு சூழ்நிலை தனா இந்த வீட்டுக்கு வந்தா, இப்போ நீயும் வந்து சேர்ந்துட்ட. இப்போ வேற ஒரு காரணம் சொல்லி வெளியில போயிட்டா அப்புறம் அதுவே நிரந்தரமாயிடும்டா. ஒருவேளை இங்க இருந்து போயிட்டாலும் மாமாவுக்கு ஒரு நாள் இந்த உண்மை தெரியதானே போகுது. அப்பவும் உங்களை தப்பா தானே நினைப்பாரு. பெரியப்பாவுக்கு உண்மை தெரியறப்போ நீங்க இங்க இருந்தா என்ன, வெளியில இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். கதிர், எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறத விட இங்கே இருந்து நீ உன்னை அவருக்கு ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன ப்ரூவ் பண்றது? ஒரு வேலையோட தானே நீ துபாயில இருந்து வந்த. நாளைக்கு நீ டியூட்டில ஜாயின் பண்ணு. வேலையில உன் திறமைய காட்டு. கை நிறைய சம்பாதி. நீ தனாவை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு தெரிஞ்சாலே பெரியப்பா ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. நாம இங்கே இருந்தாதான் அடிக்கடி அப்பாவை பாக்குறப்போ நமக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைஞ்சு நம்ம மேல அவருக்கு அன்பு வந்துரும். அதனால இங்க இருந்து போகணும்னு மட்டும் நினைக்காத. இந்த பிரச்சனையில அன்னைக்கு போன் ஆஃப் பண்ணி வச்சதுதான். இது வரைக்கும் ஆஃபீஸ்க்கும் எந்த தகவலும் சொல்லல. அவங்க கால் பண்ணியிருந்தாலும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால அவங்களால ரீச் பண்ணிருக்க முடியாது. நான் போய் ஃபோன் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். துபாய் கம்பெனிலேருந்து தான் மெயில் பண்ணியிருக்காங்க. என்னோட சம்பளம் 3000 தினார்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய எப்படி பார்த்தாலும் 80,000 சொச்சம் வருது. அருமையான வேலை. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட அனுப்பிட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்கணும். அதனால நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிடுறேன். பாரு, எல்லாமே நல்லதே நடக்குது. இனிமே உனக்கு நல்ல நேரம் தான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாளைக்கு பெரியம்மா கூட ஊர்ல இருந்து வந்துருவாங்க. பெரியப்பா பெரியம்மான்னு 2 பேருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்ணு. என்னங்க தங்கச்சி, அத்தை, வாங்க நீ. உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பெரியம்மா, மாயா,
டேய் பெரியம்மா நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு பெரியம்மா. நான் தான் வந்துட்டேன்ல. தங்கச்சி அறுபடை வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்ட. முருகனோட அருள் கிடைச்சுதா? தரிசனம் நல்லாவே கிடைச்சதுன்னு. ஆ, அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கயிறு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாயா எல்லாருக்கும் கொடு. மா தனா ஆமா, என்ன எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட போல இருக்கு. ஆமா அத்தை, நான் வேலையில ஜாயின் பண்ண போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு. ஜானகி ஆ. நீ பேசிக்கிட்டு இரு. இதோ நான் வரேன். ம். ஆ மாயா கொடு. இந்தா கையை காட்டு. ம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ சந்தோஷமா போயிட்டு வா. ம். சரிங்க அத்தை. கங்க்ராட்ஸ் கதிர். தேங்க்ஸ் மாயா. வரேன்டா சின்னு. ம் பாய்டா பாய். வரேன் சித்தப்பா. ஆமா வரேன். வரேன். போயிட்டு வா. எல்லாருக்கும் வரேன். பாய். பாய் தானா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இவர் தான் மேனேஜர் சார். சொல்லுங்க. சார், ஐம் கதிர். உங்களோட ஹெட் ஆஃபீஸ் துபாயில் இருக்குல்ல, அங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன். இந்த பிரான்ச்சுக்கு என்ன மேனேஜராக ப்ரமோட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட இருக்கு சார். டியூட்டியில் ஜாயின் பண்ண தான் வந்தேன். உங்களை என்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லி டேட் கொடுத்தாங்க? 4 days முன்னாடி சார். அப்புறம் அவங்க சொன்ன டேட்ல ஜாயின் பண்ணாம சாவகாசமா இன்னைக்கு வந்திருக்கீங்க? இல்லை சார், நடுவில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைனா இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? மேனேஜ்மெண்ட் சொன்ன டேட்டுக்கு வராம நீங்க நினைச்ச டேட்டுக்கு வந்துட்டு எங்களை வந்து கேள்வி கேட்குறீங்க. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. உங்க சைட்ல இருந்து ரெஸ்பான்சிபிள் இல்லாதனால ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து என்ன மேனேஜரா இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன மகேஷ்? சார், இவர் கதிர். இந்த பிரான்ச்சை பார்த்துக்க இவரை தான் துபாயில இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புனாங்க. அந்த பர்டிகுலர் டேட்ல ஜாயின் பண்ணாம இன்னைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்காரு. உங்களை பத்தி சொன்னாங்க. சாதாரண வேலையில இருந்த உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சா நீங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்புறம் எதுக்காக இப்ப வந்திருக்கீங்க? சார், நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் சார்.